இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் எடுத்துட்டு வெளியே வரும்போது பிசாசு வந்து நிற்கிறான். வரும்போது இயேசுக்கு பசி உண்டாயிற்று. அதை அவனுக்கு தெரிந்து இந்த கல்லை அப்பமாய் மாற்றி சாப்பிடுன்னு சொல்றான். அப்போ ஆண்டவர் வசனத்தின் மூலியமா சொல்லி அவன் அங்கிருந்து விரட்டுறாரு. இன்னொரு இடத்துக்கு ஆண்டவர் போகும்போது இன்னொரு இடத்துல வந்து நிற்கிறான். அவன் சொல்றான், இந்த உலகமே என் கையில் இருக்குது, நீ என்னை பணிந்து கொண்டா நான் இதை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றான். அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே கர்த்தருடைய வசனங்கள் வார்த்தைகளை எடுத்து பேசுறாரு. அப்போதாம ஓடி போகிறான். மறுபடியும் 3வது இடத்துக்கு வரான். பிசாசு ஆண்டவரை சோதனை சோதிக்க அங்கே வரும்போது ஒரு உச்சியில் ஹல்லேலூயா ஒரு கோபுரத்தில் அங்கே நிற்க வச்சு, இங்கிருந்து தாழ்ந்து நீ குதி, அப்போது தூதர்கள் வந்து உன் தரையில் உன் கால்களும் இடாதபடி அவர்களை உன்னை ஏந்தி கொள்ளுவாங்களே அப்படின்னு எழுதி இருக்குதுன்னு வசனம் மூலியமாக அவன் பேசுகிறான். ஆண்டவர் அந்த இடத்துல வசனத்தின் மூலியமாக மட்டும் பேசல, தீர்க்க தரிசனமாகவும் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அப்பால போ சாத்தானேனாரு. இது வசனத்துல ஏதப்படல, அவர் தீர்க்க தரிசனமா சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தைக்கு தான் ஓடி போனான். நிறைய பேர் வசனத்தை சொல்லுவீங்க, அது கூட அவன் பயட மாட்டான். ஏன்னா அவனுக்கு சில வசனங்கள் தெரியும். ஏன்னா வசனங்கள் மூலியமா தான் ஆண்டவர் அட்டாக் பண்ணான். ஆனா ஆண்டவர் வசனம் மூலியமா அவனே அட்டாக் பண்ணாரு. ஆனா தீர்க்க தரிசனமா சொன்னாரு, அப்பதான் அவன் ஓடி போனான். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை ஒரு வெளிப்பாடு இருந்தா மட்டும்தான் அவன் பயப்படுவான். சபைகள் வெளிப்பாடு இல்லைன்னா அவன் என்ன பண்ண மாட்டான்? பயப்படவே மாட்டான். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை உங்களுக்கும் போகும் போதும் மற்றவர்களுக்கு அதை போய் கேட்கும் போதும் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் அவர்களையும் விடுதலை செய்வார், உங்களையும் அவர் விடுதலை செய்வார். அல்லேலூயா. தானியேல் 3வது அதிகாரம் வசனம் 16. நேபுகாத்நேசர் ராஜா, அவன் பாபிலோனுக்கு ராஜாவா இருக்கிறான். இந்த ராஜா சொல்றாரு, இந்த விக்கிரத்தை வணங்கணும்ன்றாரு. இதை வணங்காதவங்களை 7 மடங்கு இருக்கிற அக்கினி சுவாலையில என்ன பண்ண அவங்கள அதில் தூக்கி போட்டுரு. இதுல 3 பேரு வைராகியத்துல சொல்றாங்க, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நான் எங்க தலைய ஆண்டவருக்கு தவிர வேற யாருக்கிட்டையும் எங்க தலை வணங்காதுன்னு. அல்லேலூயா. நாங்க இயேசுக்கு மட்டும்தான் எங்க தலை வணங்கும். எதுவுமே சுவாசிக்கிறீங்க. அப்போ இந்த நேபுகாத்நேசர் ராஜா பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரவேல அடிமையில கொண்டு போய் வச்சுக்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எங்க போய் வச்சுக்கணும்? அடிமையில அவங்களை கொண்டு போனதுன்னுமே இஸ்ரவேலுக்கு அவன் பேரை மாத்துறான். மொதல் விஷயம் என்ன பண்றான்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பேரை மாத்துறான். ஏன் பேர் அவன் மாத்துறான்னா, பேருக்கு பின்னால தான் ஆசீர்வாதமே இருக்குது. எதுக்கு பின்னால? அதனால தான் ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைங்க நான் சில பேர் கேட்பேன், பேர் வேற வைக்கலாமான்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, வானா அதே பேர் இருக்கணும். ஆண்டவரை ருசிக்கிறவர்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. எதுவுமே புரியுது. ஹல்லேலூயா. அப்போ சில பேர் பார்த்துக்கிறீங்களா, அவங்க தாத்தா பேர் வச்சிருவாங்க பிள்ளைகளுக்கு. அவங்க தாத்தா வந்து வேட்டையாடுறவராக இருப்பார், ஆனால் அதே பேர் வச்சு அந்த பிள்ளையும் வேட்டையாடின்னு தான் இருக்கும். சில பேர் பார்த்தீங்களா, அவங்களுடைய மகளுக்கு வந்து ஆயா பேர் வச்சிருவாங்க, பாட்டி பேர். அந்த பாட்டி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் அந்த குழந்தையும் வளரும். ஏன்னா அந்த பேருக்கு பின்னால தான் அது வளருது. எது விசுவாசிக்கிறீங்க? ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. எதுக்குன்னா உங்களுக்கு அபிஷேகம் எதுக்குன்னா, உங்க பேருக்கு பின்னால ஒரு கேரக்டர், ஆண்டவருடைய கேரக்டர் கொண்டு வர போறார். அவருடைய குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள வரப்போகுது. அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. ஆனால் பார்க்குறேன் நிறைய பேர் வீட்டில் அவங்களுக்கு சொந்தம் என்ற வீடே இல்லை. நிறைய பேருக்கு இன்னும் தன் வீட்டுக்குள்ள திருமணமும் ஆகாது இருக்கிறாங்க. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் லெவலில் கொண்டு போவார். உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை அவர் கொடுப்பார். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் திருமணத்தை கர்த்தர் அந்த கதவை திறப்பார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வீட்டில் யாரும் பாஸ்டர் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? உங்கள் வீட்டில் யாரும் தீர்க்கதரிசி இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? உங்கள் வீட்டில் யாரும் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை கொண்டு தான் ஆளான்னு நிறுத்த போகிறார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த அபிஷேகம் கர்த்தர் உங்கள் நடுவில் அவர் கொண்டு வர போகிறார். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஒருத்தனை பெரியவனா ஆக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாருன்னா, அல்லேலூயா, ஒருத்தனை பெரியவனா ஆக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாருன்னா இந்த சாத்தான் சும்மா இருப்பான்? அவன் தீய ஆவிங்களை அனுப்ப மாட்டான். அல்லேலூயா. அவன் மந்திரத்தின் ஆவிங்களை அனுப்ப மாட்டான். அவனே களத்தில் இறங்குவான். அல்லேலூயா. எங்க நீ பெரிய ஆள் ஆயிடுவியோ, எங்க கர்த்தர் உன்னை உயர்த்துருவாரோன்னு சொல்லி அவன் இந்த ஆவிங்களை அனுப்ப மாட்டான். அவனே களத்தில் இறங்கிடுவான். ஏன்னா அவனுக்கு பொறுத்த வரைக்கும் அவன் தான் பெரிய ஆள். அவன் பெரிய ஆளா கூட இருக்கட்டும். அல்லேலூயா. ஆனா நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிற, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? எதுவுமே சுவாசிக்கிறீங்க?
அதனால தான் அவனால உன்னையும் என்னையும் எதுவும் செய்ய முடியல. ஏன்னா அவன் பெரிய ஆளு தான். அவன் நமக்குள்ள வந்து அவன் நாசனம் பண்ண பார்க்குறான். ஆனா அவனை விட பெரிய ஆள் நமக்குள்ள இருக்கிறது. அதனால தான் அவன் என்ன பண்றான்னா, நமக்கு பின்னால் இருந்து நாயை கொலிக்கிற மாதிரி அவன் கொலிச்சுன்னு இருக்கான். எதை கொலிக்கிற மாதிரி? கரெக்டா இல்லையா? அவனால எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா அவன் பெரிய ஆளா நினைச்சுக்கிறான். ஆனா அவனை விட பெரிய ஆளு நமக்குள்ள இருக்கிறார். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால இவன் என்ன திட்டம் போடுறான்னா, என்னால் தான் உள்ள வந்து உன்னை நாசனம் பண்ண முடியல, உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்குள்ள நான் நுழையிறேன். யார? உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்குள்ள நுழைஞ்சு உன்னையும் உன்னுடைய மனைவியும் உன்னுடைய பிள்ளைகளையும் கேவலப்படுத்த ஆரம்பிக்கிறான். யாரை கேவலப்படுத்த ஆரம்பிக்கிறான்? அல்லேலூயா. ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேலே இருக்குது. அவன் உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை எடுத்து அவன் பயன்படுத்தினாலும் உனக்கு விரோதமாக, யார் உனக்கு விரோதமாய் வந்தாலோ, ஆனால் உனக்குள்ள ஒருத்தர் பெரியவர் இருக்கிறார். அவன் உன்னை நிழல கூட தொட விட மாட்டார். ஆண்டவர் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த இடத்துல தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், ஒருவேளை உனக்குள்ள இருக்கிற கடன் பிரச்சனைன்ற ஆவி அவன் பெரிய ஆளா இருக்கலாம், உனக்குள்ள இருக்கிற வியாதி கொண்டு வருகிற ஆவி பெரிய ஆளா இருக்கலாம், உனக்குள்ள HIV கொண்டு வருகிற ஆவி அவன் பெரிய ஆளா இருக்கலாம், உனக்கு தைராய்டு கொண்டு வருகிற ஆவி பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா அதை விட பெரிய ஆளு உனக்குள்ள தான் இருக்கிறார். அதனால தான் 1 யோவான் 4 சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர். எத்தனை சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஒருவரும் கைவிட்டதே கிடையாது. அவர் கைவிட தேவன் இல்லை. ஆனா ஒரு கட்டத்தில் தேவன் கைவிடுற நிலைமை வருது, நம்மளை கைவிடுற நிலைமை வருது. ஏன் தெரியுமா? பாருங்க, தேவன் கைவிட மாட்டார், அது ஓகே. ஆனா ஒரு கட்டத்தில் ஏன் கைவிடுறாரு? அந்த டைம்ல பாருங்க, கைவிட்ட ஜனங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் பதில் வராது. பாத்துக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. வாரம் வாரம் சபைக்கு வருவீங்க, ஆனா ஒரு மாற்றமும் உங்களுக்கு நடக்காது. அப்போ நீங்க கேட்பீங்க, என்ன ஏன் ஆண்டவர் கை விட்டீங்கன்னு. அல்லேலூயா. அந்த இடத்துல இயேசு உங்களை ஒரு சின்ன விஷயத்துக்காக சோதிக்கிறார். என்னத்துக்கு சோதிக்கிறாரு? எதுக்காக உங்களை அந்த டைம்ல கை விடுறாருன்னா, நீங்க என்னை நேசிக்கிறீங்களா இல்லையான்ற ஒரு சின்ன சோதனை உங்களுக்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அந்த சோதனைகளுக்கு கர்த்தர் உங்களுக்கு வெற்றி கொடுப்பாருன்னு. எதுவே சுவாசிக்கிறீங்க? இந்த சோதனையிலிருந்து ஒரு வெற்றி உனக்கு இப்போ வந்திருக்குது. அதனால தான் உனக்குன்ற ஒரு வீடை தேவன் கொடுக்கிறார், உனக்கென்ற வாகனங்களை தேவன் கொடுக்கிறார், உனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார். ஏன்னா அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்தலாமா? வசனம் சொல்லுது, தேவன் இந்த பொன்னும் வெள்ளியும் எனக்கு சொந்தம்ன்றார். The silver and gold it belongs to meன்றார். அல்லேலூயா. நீங்கள் எதை யோசிக்கிறீங்களோ அவர் சொல்றாரு, நீ யோசிக்கிறதுக்கு முன்னவே நான் அறிந்திருக்கிறேன். அப்போ ஏன் அவரால் செய்ய முடியும் தானே? நீ யோசிக்கிற காரியத்தை யோசிக்கிறதுக்கு முன்னே அவர் அறிந்திருக்கிறாரோ அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும் தானே? ஏன் தேவன் செய்யலை? ஏன் தேவன் எதிர்பார்க்குற ஆசீர்வாதத்தை கொடுக்கல? ஏன் உன்னுடைய பிள்ளைகளை திருமணம் இன்னும் ஆகலை? ஏன் உன்னுடைய பிள்ளைங்க இன்னும் நோயிலிருந்து சுகமாகலை? ஏன் இன்னும் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உன் கஷ்டத்திலும் தேவன் ஏன் உன்னை ஆசீர்வதிக்கல? அல்லேலூயா. நீ யோசிக்கிறதுக்கு முன்னே அவர், நீ சொல் பிறகு முன்னே அவர் அறிந்திருக்கிறவர் தானே. அப்போ ஏன் தேவன் உனக்கு எதுவுமே செய்யாது இருக்கிறார்? அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க, உண்மையாகவே நீங்கள் இருக்கிறீங்களா? உண்மையிலே பரலோகம்னு ஒன்று இருக்குதா? பரலோகத்தில் நீங்கள் வீட்டு இருக்கிறீங்களா? ஏன் என் பிள்ளைங்க இந்த நிலைமையில் இருக்கிறாங்க? ஏன் என் கணவர், ஏன் என் மனைவி இந்த நிலைமையில இப்படிப்பட்ட கஷ்டத்தில் வாட்டி வதித்து கொண்டு இருக்கிறாங்கன்னு யாரை நம்ம கேள்வி கேட்குறோம்? அல்லேலூயா. அந்த டைமில் ஏன் ஆண்டவர் உன்னை கை விட்டு இருக்கிறார்னா, உன்னை சோதிக்கிறதுக்காக தான். எதுக்கு சோதிக்கிறார்னா, நீ உண்மையாகவே என்னை நேசிக்கிறியா? எவ்வளோ பிரச்சனைகளை வந்தாலும் என்னை மறுதளிக்காம நீ இருக்கிறியா? அதுக்காக தான் தேவன் அந்த சர்டன் டைமில் என்ன பண்ணுறாருனா உங்களை கைவிடுறார். அல்லேலூயா. எதுவே சுவாசிக்கிறீங்க? ஆனா இப்போது கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்றார், உன் சத்துருக்கள் முன்னால, ஏன் உன் சத்துருக்கள் நடுவுல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. யாருக்கு நடுவுல? உன் சத்துருக்கள் நடுவில். உன்னை பார்த்து எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க, நீ சபைக்கு போகிற உனக்கு என்ன நடந்துச்சு, நீ காணிக்க கொடுக்க தசமாக கொடுக்குற உனக்கு என்ன நடந்துச்சு, உன் பிள்ளைங்க இன்னும் தரித்திரத்தில் இருக்கிறாங்க, இன்னும் உன் பிள்ளைங்க வியாதியில் இருக்கிறாங்க, இன்னும் பிள்ளைங்க திருமணம் ஆகாது இருக்கிறாங்க, இன்னும் பிள்ளைங்க படித்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, இன்னும் பிள்ளைங்க வேலைக்கு போயும் இன்னும் சம்பளம் இல்லாமல் இருக்கிறாங்களே. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்தலாமா? எபேசியர் 1 வசனம் 3 சொல்றார், the Ephesians chapter 1 verses 3 சொல்றார், கர்த்தர் ஏற்கனவே உங்களை ஆசீர்வதிச்சாராம். ஏற்கனவே என்ன பண்ணிட்டாராம்? அப்ப ஏன் இன்னும் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறன்னா, கர்த்தர் சொல்றார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலத்தினால ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. there is a season. அந்த காலம், உங்களுடைய காலம் வரும்போது உன் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும்.
ஹல்லேலூயா. புதிய வீடை நீ கட்டுவ. ஹல்லேலூயா. புதிய ஆசீர்வாதங்களை நீ பார்க்குவ. ஆனா இதை ஜனங்க ஒன்று சுத்தி பார்க்குறாங்க, என்ன இவங்க போறாங்க, உபவாசம் ஜெபம் பண்றாங்க, இவங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறாங்க, அழுந்து ஜெபிக்கிறாங்களே, இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவங்க போய் சபைக்கு விடாம போகிறாங்களே, இன்னும் இவங்க ஏன் எதுவுமே நடக்காம கூட இதெல்லாம் செய்யறாங்கன்ற ஒரு கேள்வி ஜனங்களுக்கு. ஹல்லேலூயா. இப்போ நீங்க போனதுமே நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் எங்களை ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார். இந்த வசனத்தின் படி சொல்றீங்க. எடுத்து இந்த வாசிக்கலாமா? எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களே ஆவிக்குரிய சகல ஆசீர்வதித்தினாலும் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்ப ஆண்டவர் ஏற்கனவே நம்மளை என்ன பண்ணிட்டார்? அப்ப ஆசீர்வதிஸ்டார் நம்ம பிறர்களுக்கு சொல்லும் போது நம்மளை பார்த்து கேட்கிறாங்க, நீ ஐஸ்வர்யமா இருக்கிறியா? நீ ஆசீர்வாதமா இருக்கிறியா? உன்கிட்ட வீடு இருக்குதா? உன்கிட்ட கார் இருக்குதா? உன்கிட்ட போட்டுக்கிற தங்கம் இருக்குதா? கோல்டு இருக்குதா? அல்லேலூயா. அப்போது நீங்க சொல்லுவீங்க, என் டைம் வரப்போகுதுன்னு. எத்தனை சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நானும் அதே தான் சொல்றேன் தீர்க்கதரிசனமா, உங்க டைம் இப்போ வரப்போகுது. எந்த ஜனங்க உன்னை பார்த்து கேள்விகளை கேட்டாங்களோ அந்த ஜனங்களை உங்ககிட்ட பணத்தை கேட்கிற கெஞ்சுறளுக்கு கர்த்தர் விடுவார். நீங்க வாங்குறீங்களா இல்ல நீங்க கொடுக்குறீங்களா, கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க கிட்ட வந்து கேட்பாங்க, என்ன திருமணம் பண்ணிங்கன்னு சொல்லி கெஞ்சுவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம் உங்களை அப்படிதான் கர்த்தர் மாத்த போறாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த கோலியாத்தை விட இந்த நேபுகாத்நேசர் ராஜா பயங்கரமான பெரிய ஆளு, பயங்கரமான ஆளு. எப்படி சொல்லிட்டுங்களா? 15 வயசுல நினைவு பட்டணத்தை பிடிச்சிட்டான். அல்லேலூயா. 25 வயசுல இந்த உலகத்தை அவன் பிடிச்சிட்டான். இந்த உலகத்தை அவன் ஆட்டி படிச்சான். ஏன் 28வது வயசுல இஸ்ரவேல் ஜனங்களை அவன் சிறைப்பிடிச்சுன்னு போய் அடிமையில வச்சான். இந்த கோலியாத்து விட இவன் ரொம்ப பெரிய ஆளு. அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? ஏன் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 2 ராஜாக்கள் 25வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஜெடேக்கியான்ற ஒரு ராஜா இருந்தான். அவன் எவ்வளவு பெரிய ஆள்! அவனையும் பிடிச்சு அவனை தூக்கின்னு வந்து பாபிலோன்ல அவன் கண்ணை நோண்டி, அல்லேலூயா, பிள்ளைங்க அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு முன்னவே அவன் கண்ணை நோண்டி, ஏன் இன்னர் ஓஷன்ல சொல்லுது, ERVல அந்த ஜெடேக்கியான்ற ராஜாவை கண்ணை நோண்டிட்டு ரதங்கள் அவனை கட்டி இழுத்துன்னு போனானா. அல்லேலூயா. அப்போ இந்த நேபுகாத்நேசர் ராஜா சாதாரணமான ஆள் இல்லை. பாபிலோன்ல அவன் ரொம்ப பெரிய ஆள். உலகமே அவன் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த ராஜா சொல்றான், அந்த நேபுகாத்நேசர் ராஜா, இந்த விக்கிரத்தை வணங்கணும், வணங்காதவங்களை அக்கினியில போட அவன் சாகட்டும். அந்த அப்படிப்பட்ட பெரிய ஆளு, அவ்வளோ பெரிய ஆள் அவன். அவர்கள் மத்தியில தான் இந்த 3 பேர் எழும்பி நிக்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ. அந்த நிலைமையில அவங்க ஃபேஸ் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க இந்த விக்கிரத்தை வணங்க மாட்டோம். அல்லேலூயா. நாங்க இந்த விக்கிரத்தை என்ன பண்ண மாட்டோம்? நாங்க தலையே வணங்க மாட்டோம். எங்க தலை எப்பவுமே இயேசுக்கு மட்டும் தான் வணங்கும். அல்லேலூயா. அதுக்கு உடனே அவன் கோபப்பட்டு நேபுகாத்நேசர் ராஜா சொல்றான், 7 மடங்கா போடுங்கடா அக்கினிய, இவங்களை 3 பேர் தூக்கின்னு போய் போடுங்களான்னு. எது விசுவாசிக்கிறீங்க? அப்பவும் சொல்றாங்க அந்த 3 பேர், ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ, எங்க தலை இயேசுக்கு மட்டும்தான் வணங்கும். ஏன் நாங்க வணங்குற தெய்வம் எங்களை, ஹல்லேலூயா, எங்களை கைவிட்டாலும் சரி, எங்களை கரம் பிடித்தாலும் சரி, எங்களை காப்பாத்தினாலும் சரி, எங்களை காப்பாத்துறது விட்டாலும் சரி, எங்க தலை இயேசுக்கு மட்டும் தான் வணங்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வைராகியம் பாருங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அவ்வளவு பெரிய ராஜாக்கு முன்னவே இந்த வைராகியத்தை அவங்க காட்டுறாங்க. தூக்கின் போய் போட்டானுங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனா தூக்கின் போய் இந்த 3 பேர் போட்டதுமே 3 பேர் சாகல, போட்டு வந்தா செத்தான். யார் செத்தது? எதுவுமே சுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு பாருங்க, எல்லாருமே என்ன சொல்றாங்க? ஏழைங்களுக்கு தான் கடவுள். சில கூட்டம் சொல்லுது பணக்காரங்களுக்கு தான் இயேசு கடவுள். நான் உணவு ஒன்று சொல்லட்டுங்களா? இந்த உலகத்துக்கு அவர் தான் கடவுள். எதுவுமே புரியுது? சத்தமா நானும் அதே தான் சொல்றேங்க. இந்த வார்த்தை கேட்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களை விசிட் பண்ணுவார். இந்த ராத்திரியே அவர் என்ன பண்ணுவார்? உங்களை சந்திப்பார். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க துதியை ஏறெடுத்தீங்கன்னா மேலிருந்து தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார்.
உங்களுடைய துதியை இன்னும் உயர்த்துனீங்களா உங்களுடைய சுகத்தை தேவன் கொடுப்பார். இன்னும் உங்களுடைய துதியை நீங்க உயர்த்துனீங்கன்னா உங்களுக்கு தீர்காயுசத்தை கொடுப்பார். உங்க துதியை நீங்க உயர்த்துனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். உன்னுடைய துதியை நீ இன்னும் உயர்த்த 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 அவர் விடுதலைகளை கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. இப்ப ராஜா சொல்றா, நேபுகாத்நேசர் ராஜா, இவங்களை தூக்கின்னு போய் எங்க போடு? அக்கினியில போடு. அல்லேலூயா. அந்த அக்கினி ஜுவாலையில போட்டாலும் பரவாயில்ல, எங்க தலை இயேசுக்கு மட்டும் தான் வணங்கும். இன்னைக்கு கிறிஸ்தவங்க அப்படி இருக்கிறாங்களா? ஏன் சபைக்கு வர்றவங்க, கர்த்தரை ஆராதிக்கிறவங்க, ஏன் அந்நிய பாஷைகளை பேசுறவங்களே சில நேரம் சோர்ந்து போய் விக்கிரத்து பின்னாலே ஓடுறாங்க. என்னன்னு கேட்டா, எங்களுக்கு ஆண்டவர் எதுவுமே செய்யல. அவன் அந்நிய பாஷை எங்க இருந்துச்சு? அது பொய்யான பாஷை. அந்நிய பாஷை பேசுறாங்க பாரு கிறிஸ்தவங்க, அவங்களுக்கு எப்பயுமே வைராகியம் பற்றி எரிஞ்சுனே இருக்கும். ஆண்டவருக்காகவே எழும்புவாங்க. கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், ஏதாவது யாராவது ஒரு 2 பேர் இல்லைன்னா 3 பேர் நான் மீட் பண்ணணும், ஆண்டவர் பத்தி சொல்லணும். அந்த வைராகியம் வந்தனே இருக்கும். இல்லை நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், நான் வீடு வீடா போய் நான் பிரசங்கம் பண்ணணும், நான் கர்த்தரை பத்தி சொல்லணும். நிறைய பேர் கட்டப்பட்டு இருக்கிறாங்க, அவங்க விடுதலை ஆகணும், அவங்களை கொண்டு வந்து ஆலயத்தில் சேர்க்கணும். ஒரு அந்நிய பாஷை பேசுறவங்களுக்கு அப்படிதான் உள்ளோ தோணும். அதுதான் நல்ல ஒரு ஆவியானவர் நம்மளுக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறது, அந்த அக்கினிகளை கொடுத்திருக்கிறது, அந்த பாஷைகளை கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் பாஷைகளை கொடுக்கப்படல, அதை காப்பி பண்ணிடுறாங்க. என்ன பண்ணிடுறாங்க? காப்பி பண்ணிட்டு அந்த பாஷை பேசுறாங்க. அப்படி பேசும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பேசினா நம்மலாம் பெரிய ஆள் நினச்சிக்குவாங்க எல்லாருமே. ஆண்டவர் பார்வைக்கு யாரும் பெரிய ஆள் சின்ன ஆள் இல்லை, எல்லாருமே ஈக்குவல் தான். ஹல்லேலூயா. எதுவே புரியுது. ஆனால் அந்த அந்நிய பாஷைகளை பேசுகிறவங்க நீங்கள் பார்த்துருக்குறீங்க தானே? வீட்டில் போய் சடனாக நின்னீங்க வச்சுங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறவங்க அவங்க வீட்டில் போய் நின்னீங்கன்னா சில பேர் வீட்டில் வெளியே கெட்ட வார்த்தை பேசி நிற்பாங்க. அப்படி தான் ஒரு இடத்துல என்னை வீட்டுக்கு ப்ரேயர் கூப்பிட்டுருந்தாங்க. நான் அங்கே போகிறேன். அந்த வீடு எப்பயுமே நான் அந்த வீட்டுக்கு நான் வாரம் போவேன். டியூஸ்டேல ஜபம் பண்ணுவேன். சுற்றி எல்லாம் ஜனங்க வருவாங்க. நிறைய பேருக்கு அற்புதம் நடக்கும், பிசாசுங்களாம் ஓடும். இவ்வளோ அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். ஒரு நாள் டியூஸ்டே என்னால் போக முடியலன்னு சொல்லிட்டு வெனஸ்டே போனேன். ஆனால் அவங்களுக்கு தெரியாது நான் வெனஸ்டே வரேன்ட்டு. சார் அந்த வீட்டில் ஆச்சு நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாம். போனாக்கா பக்கத்து வீட்டில் கெட்ட கெட்ட வார்த்தையில் கத்தின்னு இருக்குது அந்த அம்மா. இவ்வளோ நாள் பேசினது அந்நிய பாஷை, அது அந்நிய பாஷை கிடையாது. அந்நிய பாஷை பேசுறதுல ஒரு பயம் வரும் தேவன் மேலே. நம்ம ஏதாவது ஒரு பாவம் செய்கிறோன்னா நம்ம உள்ள இருதயத்தில் குத்தம், ஐயோ நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம செய்கிறோமே, ஆண்டவருக்கு விரோதமாக இந்த பாவம் செய்கிறோமே. அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க, அந்த பயம் வந்துனே இருக்கும். கர்த்தர் மேல் ஒரு பயம் வரும். எதுவுமே சுவாசிக்கிறீங்க. விசுவாசம் உள்ள ஆனால் வைராகியம் வெளியே வரணும். விசுவாசம் இருக்குது ஆனால் வைராகியம் நிறைய பேருக்குள்ள இல்லை, வெளியே வரல. அல்லேலூயா. இந்த 3 பேர் எக்ஸாம்பிளுங்க நம்ம பைபிள்ல. அவ்வளோ பெரிய ராஜா, சாதாரணமான ஆள் இல்லை இவன். நேபுகாத்நேசர் ராஜா, இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறவன். அவன் கண்ட்ரோல் இருக்குது இந்த உலகமே. எல்லாருமே உயிருக்கு பயந்து எல்லாருமே அந்த விக்கிரத்தை வணங்குறாங்க. இஸ்ரவேல்ல பாதி பேர் அதை வணங்குறாங்க. ஏன் எல்லாருமே வணங்குறாங்க. ஆனா இந்த 3 பேர் சொல்றாங்க, எங்க தலை இயேசுக்கு மட்டும் தான் வணங்கணும். அந்த விசுவாசம் ஆண்டவர் மேலே வைத்தாங்க. வைராகியம் வெளியே வந்துச்சு. வைராகியத்தில் சொல்றாங்க, எங்க ஆண்டவர் எங்களை காப்பாத்தலனா கூட பரவாயில்ல, நாங்க அவருக்காக மறிக்க நாங்க ரெடி, அவருக்காக சாக நாங்க ரெடி, எங்களை தூக்கின்னு போய் கூட போடுங்க பரவாயில்லன்னு. அதான் ராஜா கோவப்பட்டு 7 மடங்கு ஆக்குங்க அந்த அக்கினியை. எத்தனை மடங்கு? அல்லேலூயா. இதுவே சுவாசிக்கிறீங்க. எவ்வளவு ஒரு வைராகியம் இருக்கும் பாருங்க. எந்த நேரத்திலையும் நீங்க யாரை விட்ட கொடுக்கூடாதுன்னா நம்ம கர்த்தரை விட்ட கொடுக்கூடாது. அல்லேலூயா. நான் ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்கிறேன். கிறிஸ்துவங்களுக்கு தான் நான் சொல்றேன், மற்றவர்களுக்கு நான் சொல்ல. கிறிஸ்துவர்கள் தான். ஒரு ஆவிக்கு சபைக்கு போறேன் தான், ஒரு குடும்பத்தை பார்க்குறேன். நான் ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்கிறேன், குறி வைக்க உள்ள போயின்னு இருக்கிறாங்க. என்னை பார்த்ததுனுமே உள்ள மடபடான்னு போயிட்டு வேண்மணி வண்டி போட்டு வெளியே உட்காந்துட்டேன். அவங்க வர்ற வரைக்கும் 1/2 hour கிட்ட வண்டி எடுத்து வண்டி அங்கே போயிட்டு அங்கே நான் ஸ்டாண்ட் போட்டு அவங்க வெளியே வர வரைக்கும் அங்கேயே உட்காந்துக்கிறேன். 1/2 hour எட்டி பார்த்துட்டு வெளியவே வரல. எனக்கு பயந்து அவங்க வெளியே வரல. எனக்கு பயப்படுறதை விட அவருக்கு பயப்படுறது ரொம்ப நல்லது. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நானே வந்துட்டேன். ஐயோ இவங்களாம் எவ்வளோ சுவிசேஷம் சொன்னாலும் எவ்வளோ சத்தியத்தை இவங்க சொன்னாலும் திருந்தாதும். ஆனால் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்க. அதனால தான் சில சோதனைகளை ஏன் கொடுக்குறது தெரியுமா? ஆண்டவரே சோதனைகளை ஏன் கொடுக்குறது தெரியுமா? நீ என்னை நேசிக்கிறியா இல்லையான்னு. அதுதான் உன்னை டெஸ்ட் பண்றார் ஆண்டவர். அதனால தான் நீங்க ஜெபம் பண்ண உனக்கு பதில் வர்றதில்லை. நீங்க தசமம் கொடுத்தாலும் உங்களுக்கு ஐஸ்வர்யம் வர்றதில்லை. ஏன்னா சில சோதனைகளை உங்களை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
அந்த சோதனைகளிலிருந்து நீங்க வெளியே வரணும்னா ஒரே ஒரு வழி தான், கர்த்தருடைய சமூகத்தில் அமைதியா உட்காந்து காத்து நிற்கணும். காத்து நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதுவுமே சுவாசிக்கிறீங்க, உங்க ஆவி பலப்படும், உங்க ஆத்மா பலப்படும், உங்க சரீரம் பரிசுத்த ஆவியோட ஆலயமா இருக்கும். உனக்குள்ள அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்துனே இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா. இப்ப நேபுகாத்நேசர் ராஜா சொல்றான், அக்கினியை 7 மடங்கு ஆக்குங்கடா. 7 மடங்கு ஆக்கி இந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ கொண்டு போய் தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டு இறஞ்சி அங்கே சாம்பலாயிட்டாங்க. இந்த 3 பேர் அக்கினியில விழுந்தாங்க. இந்த ராஜா நினைக்கிறான் செத்து போயிட்டாங்க 3 பேருன்னு. ஆனா அவங்களுக்கு தெரியல, அந்த அக்கினிக்கு நடுவுல இன்னொரு அக்கினி உள்ள இறங்குச்சு. அல்லேலூயா. அந்த அக்கினி இறங்குனதுமே ராஜா தூரத்துல இருந்து பார்க்கறான், போட்டது 3 பேர், 4வது ஒருத்தரங்க நிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போது அவன் பார்த்ததுமே அவன் ஆச்சரியப்படுறான், செத்து போயிட்டான்னு நினைச்சான். அந்த அக்கினியிலிருந்து வெளியே வராங்க வேகாமல். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க, வெளியே வந்தமே அதே ராஜா சொல்றான், உன் தெய்வம் உண்மை உள்ளவர்னு. எதுவுமே சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அக்கினியில சில பேர் உன்னை போடுவாங்க, உனக்காக குழியை தோண்டி உன்னை அதுல போடுவாங்க. அல்லேலூயா. உன்னை சுற்றி சில பேர் கேவலமா பேசுவாங்க. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்காதீங்க, அமைதியா போங்க. அதுக்கு நடுவில் ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்கும். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்துல அவர்களுக்கு நடுவில் கர்த்தர் உன்னை உயர்த்தி காட்டுவார். எதுவுமே சுவாசிக்கிறீங்க, உன் தலையை நிமிர பண்ணி காட்டுவார். எதுவுமே சுவாசிக்கிறீங்க, கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்தலாமா? 3 பேர் தூக்கி அக்கினியில போட்டாங்க. ஆனா அக்கினியில இருந்துங்க வேகாமல் இருந்து ஒரு அபிஷேகத்தோடு வெளியே வராங்க. எவ்வளோ சோதிக்கப்படுறியோ, நீ வெளியே வரும்போது புதிய அபிஷேகத்தில் தான் நீ வருவ. இந்த அபிஷேகம் உன்னை ஹல்லேலூயா உன்னை வெளியே கொண்டு போயிடுங்க, உன்னை பயங்கரமா கொண்டு போயிடும். சாதாரணமான தெய்வம் இல்லை, அவர் கொடுக்குற அபிஷேகம் சாதாரணமானது இல்லை. அதனால தான் அபிஷேகம் தேவன் என்ன பண்றாரு, இந்த பூமியில ஒரு பாத்திரத்தில் வைக்க விரும்புகிறார். அந்த பாத்திரம் வெறுமையா இருக்குதான்னு பார்க்கிறார். அதனால தான் வெறுமையா இருந்த பாத்திரத்துக்குள்ள அவருடைய அபிஷேகத்தை வைத்தார். அந்த அபிஷேகம் அவர்களை உயர்த்தி வச்சதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த வெறுமையான பாத்திரம் நீங்க தான், உங்களுக்குள்ள தான் அந்த அபிஷேகம் இப்ப வைக்கப்பட்டு இருக்குது. எங்கெல்லாம் அவமானப்பட்டு வைக்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் இந்த அபிஷேகம் உன்னை கொண்டு போகும். மோசே அழுகுறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்க வழி நடத்தும் போது என்னை முறுமுறுத்தாங்க, இவங்க நடுவில் கொண்டு போய் என்னை நிறுத்திட்டீங்களா ஆண்டவரே? இவங்க தான் ஆண்டவர் என்னை அவமானப்படுத்துறாங்க, என்னை இன்னும் அவமானப்படுத்துவாங்க இவங்க நடுவில் நிறுத்தினீங்கன்னு. ஆண்டவர் சொல்றாரு, யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அவங்க நடுவில் நிற்க வைத்தது எதுக்காகனா, நான் உன்னோடு இருக்கிறது அவர்கள் பார்க்கும்படி நான் இப்ப செய்யறேன் பாருன்னு. மோசேயுடைய முகம் பிரகாசித்தது. அல்லேலூயா. சூரியனை விட, நட்சத்திரங்களை விட, சந்திரங்களை விட மோசேயோட முகம் பயங்கரமாய் பிரகாசித்தது. ஒருவராலையும் முகத்தை பார்க்க முடியல. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உங்க சத்துருக்கள் நடுவில் தான் அவர் கொண்டு போய் வைப்பார். உங்க முகத்தை பிரகாசிக்கிறது அவர்கள் பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். உங்க குடும்பம் பிரகாசிக்கும்படி அவர் பார்க்கும்படி செய்வார். உன் பிள்ளைகளை பிரகாசிக்கும்படி அவர் பார்க்கும்படி செய்வார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. அவர் அவ்வளோ பெரிய தெய்வங்க. எதை விசுவாசிக்கிறீங்க? இந்த முதல் நாள் உபவாசத்துல கலந்துட்டோமே, ஜபம் பண்ணிட்டோமே, நம்ம கடமை முடிஞ்சிச்சு நினைச்சிடாதீங்க. ஒரு புதிய அபிஷேகத்தோடு தான் நீ வெளியே போக போற. அந்த அபிஷேகம் இப்பவே உண்மையில் அமர்ந்து இருக்குது. எதுவே சுவாசிக்கிறீங்க? இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்க உங்களுக்குள்ளே அந்த அபிஷேகம் பாய்ந்து வந்திருக்குது. சத்தம் வரலையே. அல்லேலூயா. அபிஷேகம் நுகங்களை முறிக்கிறது மட்டும் இல்லை. சிம்சோனை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. சிம்சோனு ஒரு ஊருக்குள்ள போகிறான். அந்த சத்துருகளுக்கு தெரிஞ்சிச்சு, இவன் நம்ம ஊருக்குள்ள வந்துட்டான், இவன் ராத்திரியில வந்துட்டான், இவன் காத்தால திரும்பி தானே வரணும். அந்த கேட்டுக்கு வெளியே எல்லாம் சத்துருவை சுற்றி வகாண்டானுங்க. இந்த சிம்சோனை சாக அடிச்சலான்னு. நம்ம ஆள் சிம்சோன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வராரு. கேட்டு குறுக்கமாக இருக்குது, லாக் ஆகிட்டு இருக்குது. கேட்டை ஓடிச்சு தூக்கி தோல் மேலே வச்சுன்னு போனாரு. இதை பார்த்து ஜனங்க சத்துருகள் எல்லாம் ஓடி போனாங்களாம். அந்த அபிஷேகம் அப்படியே பட்டது. எத்தனை சுவாசிக்கிறீங்க? உனக்கு முன்ன எத்தனையோ பிளானுங்க போடுவான் சத்துருவு, எத்தனையோ மந்திரங்களை செய்வான் உன் குடும்பம் அழிக்கணும்னு, எத்தனையோ சூனியக்காரங்கிட்ட போவான் நீங்கள் யாராவது ஒருத்தர் சாகணும்னு சொல்லி. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் இது எதுவுமே உனக்கு வாய்க்க பண்ண விடாது. அது எதுவாக இருந்தாலும் இந்த அபிஷேகம் அவர்களை சுட்டெரிக்கும். அந்த ஆவிகளெல்லாம் பயந்து ஓடும். பிசாசு பயப்படுறதே கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு தான். அதனால தான் இந்த உபவாச நேரத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் தலை மேலே இப்போது அமர்ந்து இருக்குது. இனி நீங்கள் போகும்போதெல்லாம் யார் பயப்படுறாங்களோ இல்லையோ, உனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குற அந்த ஆவி உன்னை பார்த்து பயப்படுவான். எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா.
இதுதாங்க நம்முடைய கர்த்தர். சில சோதனைகளை தேவன் வச்சிருக்கிறார். ஏசப்பா சொல்றார், உங்களை நான் டெஸ்ட் பண்றேன், நீங்க என்ன நேசிக்கிறீங்களா, உண்மையாக என்னை விசுவாசிக்கிறீங்களா? இந்த டெஸ்ட் தான் ஆண்டவர் கொடுப்பார். ஆனா இந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. ஹல்லேலூயா, நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. இனி இப்போ வரப்போற நாட்கள் உங்களுடைய காலம், இது உங்களுடைய சீசன். ஆவியானவர் உங்களை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்ய போறார். ஹல்லேலூயா, உங்களை கொண்டு தான் பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய போறார். இனி நீங்க போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்களை உங்க நிமித்தமா அந்த இடத்துல அதிசயங்களை அவர் காண செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. சத்தமா யாருக்குமே எதுக்குமே பயப்படாதீங்க. யாரும் ஒன்று எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட நேபுகாத்நேசர் ராஜாக்கு முன்னே 3 பேர் வைராகியமா நின்னாங்க. யாராலையும் அவங்களை அழிக்க முடியல. ஏன்? அக்கினியை அவங்களை சுட்டெரிக்கப்பட முடியல. ஏன்னா அந்த அக்கினியை படித்த அக்கினி உள்ளவர், அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே அவங்க நடுவில் இருக்கும்போது அவங்களால என்னங்க பண்ண முடியும்? உன் நிழல கூட தொட விட மாட்டார். சங்கீதம் 91 சொல்றது, உன் நிழல கூட அவன் தொட விட மாட்டேன்றார் ஆண்டவன். எது விசுவாசி? உன் தலையில விழுகிற ஒவ்வொரு முடி கூட என்னோட அனுமதியில தான் விழுது, என்னோட அனுமதி இல்லாமல் அது விழாதுன்றார். அப்படிப்பட்ட தெய்வம் நம்மளை பாதுகாக்கிறவர் மட்டும் இல்லை, நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். என் ஜபம் ஏன் கேட்கல? ஏன் ஆண்டவர் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களா? உண்மையிலே நீங்கள் தான் என்ன படிச்சிங்களா? பரலோகத்தில் இருக்கிறீங்களா? எங்கே இருக்கிறீங்க ஆண்டவர்? என்னை சுற்றி இருக்கிறீங்களா? இல்லை தேவாலயத்தில் இருக்கிறீங்களா? எதுக்கு நான் தேவாலயத்துக்கு போனோம்? ஒன்றுமே நடக்கலை. அந்த சோதனையில் நீங்கள் வெளியே வந்தாச்சு, கம்ப்ளீட்டாக வெளியே வந்தாச்சு. இனி தேவனை நீங்கள் முகமுகமாய் தரிசிப்பீங்க, தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க, தேவனோட ஒரு உறவு உங்களுக்கு வரும், பரிசுத்த ஆவியோட ஒரு ஐக்கியம் உங்களுக்கு வரும். நீங்கள் பரிசுத்த ஆவியோட ஐக்கியப்படும் போது இனி அவரே உங்களை வழி நடத்துவார்.